அண்ணா இப்படி வந்து நிக்கிறேன்னா போனா கண்ணு திறக்க முடியாத காய்ச்சல். 2 நாளா எத்தனை தடவை சொன்னாலும் கடலுக்கு போறேன் நீ சரியா சொல்லிருக்க மாட்டே. நீங்க வந்து சொன்னதான் கேட்பாரு. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா. பாப்பா 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 இத கொடுங்க. வாக்கு கொடுத்துட்டேன் வேலு. பொல்லாத வாக்கு. உங்களை விட்டா வேற ஆளே கிடையாது அந்த பாண்டி துரைக்கு. அதானே உடம்பு முடியலன்னு சொல்லுங்க. துரைக்கு கொடுத்த வாக்க சொல்லல. அந்த முனிசாமியோட தாயார் செத்து போயிட்டாங்கல்ல, அடக்கம் பண்ண காசு இல்ல அவங்கிட்ட. அதுக்காக நீ கடலுக்கு போய் சாகுறேங்கறியா? சவம் அடக்கம் பண்ண காசு தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். ஹுசைன் பாய் வாக்கு தவற மாட்டான். ஹுசைன் பாய் வாக்கு தவறாது. நீங்க போய் பாடுங்க. என்னப்பா சொல்ற? இந்த தடவை சரக்கு நான் எடுத்துட்டு வரேன். அண்ணா வாப்பாவே கடலுக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீ வேற ஆரம்பிச்சிட்ட. வேண்டாம் வேலு, இந்த பாவம் என்னோடவே போகட்டும். பாப்பா இது பாவம் இல்ல. 4 பேருக்கு உதவுன்னா எதுவுமே பாவம் இல்ல. ஷகிலா பாப்பா கூட்டு போ. வேலு முதல்ல தொழிலுக்கு போறமேன்னு பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த டியூப் எல்லாம் உப்பு மூட்டை. என்னது அது? உப்பு மூட்டையை டியூபோட சேர்த்து கட்டி வை. எல்லாம் கோணி மூட்டையா இருக்குது. உப்பு அதான் சொன்னேன். நம்ம என்ன உப்பு வியாபாரமா செய்ய போறோம்? சொன்னா கேளு. அந்த டியூபோட உப்பு மூட்டையெல்லாம் சேர்த்து கட்டி வை. தூத்துக்குடி ஆளெல்லாம் இந்த தொழிலை கூப்பிட்டு வந்தா இப்படித்தான். இல்ல கயிறு இருக்குதான்னு பார்த்தேன். கயிறு இங்க இருக்கு. துரைக்கு யாரு பதில் சொல்றது? வேலு 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 ஒவ்வொன்றும் என்ன வேலை தெரியுமா? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. கரெக்ட் போனா உயிர் போச்சு. போ போட்டு பிடி போ. என்னவா பண்ண எனக்கு தெரியாது. ஐயோ குடி பிடிக்க போச்சு. வேலு கஸ்டம்ஸ்காரன் வந்துட்டா நம்மள சரக்கூட பார்த்தான்னு 5 வருஷம் உள்ள தள்ளிடுவான். சரக்கு படகுல இருந்தா தானே. சரக்கு உள்ள போட்டுட்டல. பாய் சாப் சலாம், பாய் சாப் சலாம் 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 பாய் சாப். குதிரைக்குள்ள இல்ல வா. ஆமா கஸ்டம்ஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப சரக்கோட நம்ம கரைக்கு போடலாம். துரை நம்மள கேட்பானே, அதுக்கு என்ன பண்றது? இப்ப எப்படி சரக்க மேல கொண்டு வர போறோம்? நீதான் மூட்டை மூட்டையா உப்ப கட்டி தண்ணியில தள்ளிட்டியே, இப்ப எப்படி சரக்கு எடுக்கிறது? சரி, தண்ணியில போட்ட உப்பு மூட்டை என்ன ஆகும்? என்ன ஆகும்? நனையும். நனைஞ்சா கரையும். கரைஞ்சா டியூப் மேல வரும். டியூப் மேல வந்தா பலானது மேல வரும். வேலு நீ பெரிய ஆளு. பணத்தை வச்சிட்டு சரக்க எடுத்துட்டு போ. டாய், அவன் 200 மூஞ்சில போய் சரக்குண்டா. 200 ரூபாய் கொடுத்து அனுப்பாத. 2000. என்ன 2000? என்ன வேலு இது? பாப்பா எப்பவுமே 200 தானே வாங்குவாரு, நீ 2000 ரூபாய் கேக்குறிய?
திமிரா துரைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பணத்தை வச்சுட்டு சரக்க எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். கொடுக்கலனா சரக்க தூக்கி தண்ணியில போட்டுருவேன். மிரட்டுறியா? இல்ல என்ன மணியா, அது வேலை என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது, நீ சொல்லு. நிறுத்தியா? நிறுத்தி தொலை. அப்ப காசு தரே நீ கேட்ட கூலிய வாங்கிக்கோ. யார் ஹுசைன் பாருங்களா? 2000 ரூபாய் வாங்கிட்டாங்களா? சொல்லண்டா. ஆமாங்க. ஆமா சொல்றது வெக்கமா இல்ல உனக்கு? டே இன்ஸ்பெக்டர் கேள்கரை கூப்பிட்டு வா. ஹுசைன் பாய் உயிரோடு இருக்க கூடாது, புரியுதா? என்னாச்சுப்பா? என்னப்பா இவ்வளவு பணம்? உங்க சம்பளம். தினம் உயிரை பணம் வச்சு தொழில் பண்றீங்களே, அதுக்கு உண்மையான சம்பளம். இவ்வளவு பணம் எனக்கு வேண்டாம். இது உங்களுக்கு இல்ல, உங்ககிட்ட உதவின்னு தேடி வர்றாங்களே அவங்களுக்கு வச்சுங்க. என் கூலி 200 தானே? 200 தானே? அதை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கும் செல்வாக்கும். இது உங்களுக்கு. பேலோ வா, சீக்கிரம் வா. எங்கடா? எங்கன்னு கேட்காத, பல நேரத்துக்கு கூட்டு போறோம்ப்பா. நீங்க தமிழா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கொஞ்சம் சீக்கிரமா விட்டுடுறீங்களா? ஒரு மணிக்கு விட்டா கூட போதும். ஏன் வெளியே போய் இன்னும் சம்பாதிக்கணுமா உனக்கு? இல்ல, நாளைக்கு கணக்கு பரீட்சை. சீக்கிரமா விட்டீங்கன்னா நாளைக்கு கணக்கு போட்டு பழகிக்குவேன். படிக்கிறியா? ம். ஸ்கூல்ல? ம். எந்த ஸ்கூல்? தாதாபாய் நவரோஜி ஸ்கூல். என்ன படிக்கிற? எஸ்எஸ்சி. நாளைக்கு அரை பரீட்சை. நீங்க போயிட்டீங்கன்னா வேற யாரையாவது அனுப்பிச்சிருவாங்க. ஒரு மணிக்கு விட்டா போதும், நான் இங்கேயே படிச்சுக்குவேன். புஸ்தகம்? சரி படி. ஓ